மீண்டும் அதான் கேட்கிறோம். தமிழ்த்தாய் வாழ்த்து ஒரு முறை பாடிட்டீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். ஏன் தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டுச்சு? அப்போ ஆளுநர்கிட்ட நீங்க கோரிக்கை வச்சிருக்கனால நீங்க தேசிய கீதம் 2 முறை பாட பண்ணணும்னா நாங்க தமிழ்த்தாய் வாழ்த்து 2 முறை இல்லை 3 முறை நாங்க போடுவோம்னு சொல்லி அதை நீங்க செஞ்சு காட்டிருக்கணும். அதுதான் நான் கேட்கிறேன், உங்களுக்கு இப்ப ஆளுநர் முக்கியமா தமிழ்த்தாய் வாழ்த்து முக்கியமா அப்படிங்கறத நான் இந்த அரசுகிட்ட நான் கேட்க விரும்புறேன். ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லைன்னு சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவரை உங்க கொள்கை தலைவர் லிஸ்ட்ல அட்டாச்சும் பண்ணியிருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு ஆளுநரை தலையில வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க. நான் கேட்க விரும்புவது, நீங்க எல்லாம் சேர்ந்து மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கு ஒன்று சொல்றேன். ஆளுநருக்குரிய மரியாதை மட்டும்தான் தரப்பட்டது. யாரையும் தலையில வைத்து கொண்டாட வேண்டிய அவசியம் இந்த அரசுக்கு இல்லை. இந்த அவையை பொறுத்த வரைக்கும் இந்த அவையை பொறுத்த வரைக்கும் இந்த அவையை பொறுத்த வரைக்கும் இருங்க இந்த அவையை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் இங்கே வருகை தருகிற போது உரிய முறையில் மரியாதையும், இந்த அவையினுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அவைத் தலைவரின் விருப்பத்திற்கு ஏற்பதான் நிகழ்வு நடைபெறும் என்பதையும் உறுதியாக நின்று தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாட வைத்து தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு பிறகு தேசிய கீதம் ஒரு முறை அல்ல 2 முறை பாடப்பட்டது. அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. அதில் உள்நோக்கு கற்பிப்பது தவறு என்று நான் கூறுகின்றேன்.